நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அனுபவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். ஸ்டுடியோவில் ஒரு சில அனுபவங்களை பற்றி இப்போ சொல்கிறோன்னு நினைக்கிறேன். நான் வந்து நிக்கான் கேமரா வாங்கின புதுசு. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கேமரா யாருன்னா ஃபோட்டோ எடுக்க 1-2 ஃபோட்டோ எடுக்க கூட்டுறாங்கன்னா கூட ரொம்ப ஆவலோட வேகமாக போவேன். அது மாதிரி கீழ்பண்ணாத்தூரில் ஒரு கடையில் போயிட்டு, ஒரு மெடிக்கல்ஸ் கடை, அங்கே தான் பெரும்பாலும் உக்காந்துட்டு இருப்போம். அங்கே மருந்தாளுநர் அவர் மெடிக்கல்ஸ் வச்சுருந்தவர் என்னுடைய நண்பர். கூட ஒருத்தரும் ஒரு சில நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஏங்க நாளைக்கு காலையில் ஒரு மேரேஜு மேல்மருவத்தூரில், அதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணுங்க கோயிலில் அப்படின்னாரு. சரிங்க பாருங்க, எப்போங்க? விடிகாலம் 4 மணிக்கு பஸ்ஸுங்க, நீங்கள் கீழ்பண்ணாத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்துடுங்க, நாங்கள் திருவண்ணாமலேருந்து வருவோம் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் ஃப்ளாஷ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சார்ஜெலாம் போட்டுக்கிட்டு ரெடியாக நான் வந்துட்டேன். எனக்கு அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசு. எனக்கு அப்போ வந்துட்டேன். சரின்ட்டு காலையில் பஸ்ஸு, நான் காலையில் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தேன். பஸ்ஸு வந்துச்சு, பஸ் ஏறினேன். நிறைய பேர் ஒன்றும் காணோம். அவர் என்னுடைய நண்பர் இருக்கிறாருல, அவர் என் பக்கத்தில் சீட் போட்டு வந்தார். அவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். என்னங்க யாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை எங்க, பொண்ணுக்கு அப்பா அம்மா, இது பொண்ணு வீட்டுக்கார் யாரு, பிள்ளை வீட்டுக்கார் யாரு அப்படின்ற மாதிரி விசாரிச்சேன். இல்லைங்க, இது லவ் மேரேஜுங்க, பொண்ணு மாப்பிள்ளை வந்துருக்கிறாரு, மாப்பிள்ளை வீட்டில் யாரும் வரல. எனக்கு மாப்பிள்ளை வீட்டில் யாரும் வரல, இப்போ லவ் மேரேஜ்ன்ன உடனே எனக்கு பக்குன்னுச்சு. என்னடா இது ஏதாவது வம்பலுக்கு முன்ன மாட்டி விட்டுருவாங்களேனோ அப்படின்ட்டு. அப்புறம் அந்த வந்திருந்த கும்பலில் பார்த்தா கல்யாணம் ஆன பெரிய மனுஷன் நான் ஒரு ஆள் தான். ஐயோ என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு. அப்புறம் யாருங்க வந்தது? பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணு 2 பேர் லவ் மேரேஜுங்க, பொண்ணுக்கு அம்மா வந்துருக்குதுங்க அப்படின்னு உடனே எனக்கு ஓரளவு திருப்தி ஆயிடுச்சு. பரவாயில்ல, பொண்ணுக்கு அம்மா வந்துக்குதுன்னா ரைட்டு, பிரச்சனை இல்லை. என்ன இதில் ஒரு பெரிய விசேஷம்னா, பொண்ணு ஒரு போலீஸ், அவருடைய பொண்ணு. போலீஸா? போலீஸோடைய பொண்ணா? ஐயோ என்ன என்ன சொல்ற அப்படின்னு. இல்லை, மாப்பிள்ளையும் போலீஸ் தான். ஓ அப்படியா, சரி. எனக்கு வேற ஒரு பக்கம் உதப்பு, ஒரு பக்கம் சரி. என்ன பண்றது, எடுக்கிறேன்னு வேற சொல்லிட்டு ஃபோட்டோ. அப்படியே மேல்மருவத்தூர் போயிறங்கினா விடிகாலம் 4 மணிக்கெல்லாம், 4:30 5 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன். அப்பெல்லாம் நான் சொல்றது ஒரு லாங்காகோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, 30-40 வருஷத்துக்கு, 30 வருஷம், 35 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்றேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஹைவே எல்லாம் கிடையாது. இந்த மேல்மருவத்தூர் மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே தான் ஹைவே ரோடு போகும். அப்பெல்லாம் பெரிய ரோடு கிடையாது. அங்க ஒரு சோளம் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கதான், அதான் உள்ளதான் கோயில். கோயில் போன உடனே அப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகல கோயில். கோயிலில் போன உடனே அவங்க மணிகாரு, விஓ சர்டிஃபிகேட் அந்த ஒன்று, அது இருந்தால் தான் உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டாங்க. அப்புறம் எல்லாரும் முழிக்கிறாங்க. சரி, டைம் ஆகி போச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே குறிக்கோள்ல நின்றுங்கிறாங்க ஒத்த காலில். பொண்ணுக்கு அம்மாவும் விருப்பமாக தான் இருக்குது. சரின்னு பார்த்தாங்க. சரி நில்லுங்க. மோளதாலும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆளுக்கு பூவை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கையில் கொடுத்து, போடுங்க தாலியை கட்டுங்க, நான் தானே முன்னு சொல்லணும். சொல்லிட்டு அப்படி நடுரோட்லேயே, நடுரோடு சொல்லப்போனால் நடுரோடு மாதிரி தான், ஒரு ஓரமாக அந்த சூளத்து பக்கத்துலேயே நின்று தாலி கட்டினாங்க. தாலி கட்ட பார்த்து எல்லாம் வாழ்த்துனாங்க. ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்த உடனே அதுக்கப்புறம் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துட்டோம்.
இருந்தாலும் எனக்கு உதப்பி என்னடா அது இப்படி ஆகி போச்சு, நம்ம இது மாதிரி விவரம் கேட்காம போகக்கூடாது போல இருக்கு அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு எப்படிங்கிறாங்கன்னா நல்லாங்கிறாங்கன்னு சொன்னேன். அப்படியே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸு மாப்பிள்ளையும் போலீஸு எல்லாம் ஒன்றா ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நண்பர் நானும் போனோம் திருவண்ணாமலை பக்கம். அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கையில் ஒரு குழந்தை தூக்கி நோட்டு போகிறாங்க. 1.5 வருஷம் கழிச்சு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு. சரி சரி அப்பா பரவாயில்லடாப்பா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரி ஏதோ ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஸ்டுடியோ அது இதெல்லாம். அப்புறம் ஸ்டுடியோவில் ஒரு முறை நான் என்னுடைய சன்னு உட்காந்துருந்தோம், இன்னொருத்தர் உட்காந்தாரு. ஒரு மாப்பிள்ளை வந்த அப்படி பத்திரிகையை காமிச்சா அப்படி பத்திரிக்கை கொடுத்துட்டு இந்த தேதி கல்யாணங்க வந்துடுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு பேசி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன். பொண்ணு என்ன ஊருங்க? பொண்ணு இங்கே தான் நாரணமங்கலம் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு ஊர். பொண்ணு பிஇ படிச்சிருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் மெக்கானிக்குங்க அப்படின்னு ஏதோ சொன்னார். அவரு என்ன பிஇ மாதிரி படித்த மாதிரி சொன்னார், நானும் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவரே சொன்னார், நான் கேட்காத மாதிரி. அப்புறம் ஏதோ பேச்சுவார்த்தையில் இல்லை ஃபார்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கா? அதங்க இந்த பூங்காலாம் சொல்றேன்ல அது அப்படின்னாரு. அதாவது பிஏஆர்கே பார்க்குன்றதுக்கு அவர் ஃபார்க்குன்னே இருந்தார். என்னடா அது பிஇ படிச்ச பொண்ணுன்றாரு, இந்த ஆளு ஃபார்க்குன்ற அப்படி இருந்தாலும் படிச்சாலா என்ன தெரியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். சரி நமக்கு என்ன, சரி அவளை பார்த்து கொண்டாந்து கொடுக்குறாங்க, எங்க கல்யாணம்ன்றாங்க, நம்ம இதெல்லாம் நமக்கு அந்த வேலை தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு சரி ஓகேப்பா அப்படின்ட்டு இன்னும் சரி பார்த்த கல்யாணத்துக்கு. அப்போல்லாம் எங்கள் சன்னு கொஞ்சம் போய் ஃபோட்டோலாம் எடுப்போம். அப்படி கேமராமேன் தம்பி எங்கள் சன்னு தான். அவருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நைட் படுக்க பார்த்து சொல்கிறான் அப்படி, தம்பி என்னப்பா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை போல இருக்கு, அது வந்து பக்கத்தில் நின்று நிற்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஒட்டி நில்லமா இந்த டிசைன் ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படி இப்படின்னாலும் கிட்ட வர மாட்டேங்குது, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்குது, என்னன்னு ஒன்றும் புரியல, என்ன தெரியலப்பா அப்படி இப்படின்னா. அது எப்படிப்பா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிற, பொண்ணுங்கன்னா கொஞ்சம் கூச்சப்படும் அப்படித்தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் போய் என்னப்பா கிடக்குது அப்படின்னு சொல்லி சரின்ட்டு காலையில் நலுங்கு வைக்கிறது 5 மணிக்கு எழுந்துச்சு தம்பி கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படி, ஏன்பா என்னப்பா அப்படி ஆயிடுச்சு, என்னப்பா ஆச்சு? இல்லைப்பா எல்லாம் இதெல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க, இந்த யாகங்கள்லாம் ஓதிக்கின்னு எல்லாம் உக்காந்துருந்தாங்க, தாலி எடுத்துன்னு போகிறேன் அப்படி மாப்பிள்ளை நிறுத்தி, எனக்கு இந்த கல்யாணம் வாடான்னுச்சு அந்த பொண்ணு புரியலப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு, நானுக்கு அப்படி ஃபோட்டோ எடுத்து உட்காந்துக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணுக்கும் அப்படியே உட்காந்துருக்குது வாடான்ட்டு, இந்த பையனும் மாப்பிள்ளையும் உட்காந்துக்கிறான். எல்லாரும் என்னென்னோ சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க, வானான்னு. இப்போ எனக்கு வானான்னு அந்த பொண்ணு ஏஞ்சா எல்லா செலவையும் பொண்ணு தான் ஏற்றுக்கணும், மாப்பிள்ளை ஏஞ்சான் அப்படின்னா மாப்பிள்ளை தான் ஏது. அதனால 2 பேருமே எழுதிருக்காத 1 மணி நேரம் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே உட்காந்துருந்தாங்களாம். அப்புறமா வந்து என்ன நினைச்சு தெரில அந்த பொண்ணு, சரி இனிமே என்ன புத்திமதி சொன்னாங்களோ, ஏமா மனமேடை வரைக்கும் வந்தாச்சு, இனிமேட்டு கல்யாணம் பண்ணுறது ஒன்று கஷ்டம் அப்படின்னு என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ, அப்புறம் சரின்னு ஒத்துக்கிச்சான். சரின்னு ஒத்துக்கிட்டு ஒரு பாடம். அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளையும் தாலி கட்டினாரு, கல்யாணம் ஒரு வழியாக தடமெல்லாம் முடிஞ்சு ஒருவோட. அதே மாதிரி அவங்களும் 1 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜாலியாக குழந்தை குட்டியோட 2 வீலரில் ஹாயாக போகிறாங்க. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் வந்து வாழ்க்கையில் எப்படி இப்படி நடக்கும், எப்படி இப்படி நடக்காது, ரொம்ப ஒரு சில அதிசயமான இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். நான் ஸ்டுடியோவில் தான் பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்டூடியோங்களில் பெண்கள்லாம் வேலைக்கு வச்சது அநேகமாக நாங்களாக தான் இருக்கும் அந்த காலத்தில்.
ஏன்னா ஒரு மேரேஜ், ஒரு கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்க வராங்கன்னா ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கூச்சப்படாம வருவாங்க. வெறும் பையன் மட்டும் ஒரு அறியாத பசங்க பசங்க மட்டுங்கிறாங்கன்னு வச்சுக்க 2 பேர். இந்த மாப்பிள்ளையே பொண்ணை இட்டுன்னு வரதுக்கு யோசனை பண்ணுவோம். அதனால நாங்க டெக்னிக் என்ன பண்ணோம், பொண்ணு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பொண்ணு லேடிஸ், ஒரு படிச்ச பொண்ணா +2 எனி டிகிரி ஏதாவது படிச்ச பொண்ணா வைப்போம். வச்சுட்டு அதான் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற பொண்ணு அந்த அளவுக்கு. கூட ஒரு பையன் அவன் தான் கேமராமேன். அவன் வந்து ஃபோட்டோ எடுப்பான். மேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பொண்ணு பண்ணி விடும். அந்த மாதிரி ஒரு செட்டப். அப்படின்னு எங்கள் ஸ்டுடியோ கொஞ்சம் நல்லா நல்லா ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் இதை பார்த்து எல்லாம் அங்கங்கே லேடிஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. இதில் என்ன லேடிஸ் வச்சாங்க. லேடிஸ் வச்சுக்கிறதுனா அவள் அந்த அது வந்து நான் அந்த பாப்பா வந்து பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு 5-6 கிலோமீட்டர் வச்சுங்களேன். காலையில் 6 மணி ஆச்சுன்னா நீ கிளம்பிடுமா. அந்த பையன் வந்து 7 மணி ஆச்சுன்னா அவன் கிளம்பிடுவான். அவன் ஊருக்கு போகணும். அவன் ஒரு பக்கத்து ஊர். இந்த பொண்ணு பக்கத்து ஊர். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப நேரம் இருக்க வைக்கக்கூடாது கடையில் 7-8 வரைக்கும். அது நான் நீ 6 மணிக்கு 6-6:15 ஒரு பஸ், அந்த பஸ்ஸு கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க அப்பா வேலையை வைக்க பார்த்து என்னெல்லாம் விசாரிச்சு நல்லவர். சரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு என்ன தெரிஞ்சவங்க எங்களுடைய சரௌண்டிங்ஸ் ஆளுங்கெல்லாம் அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா மணி ஒரு 8 மணிக்கா ஃபோன் வருது. ஃபோன் பண்ணுறாரு அவங்க அப்பா. என்னங்க பாப்பா இன்னும் கடைக்கு வரல அப்படின்னு. கடைக்கு வரலையா? அதுனா 6 மணிக்கு போயிடுச்சு. 6 மணிக்கு போயிட்டு இருக்குமே. இல்லைங்க இன்னும் வரலைங்க கடைக்கு அப்படின்ட்டு நான் பக்கத்து கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணால் இல்லை 6 மணிக்கு போயிடுச்சு அந்த பாப்பா, 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த தம்பி 7 மணிக்கு போவானே அப்படின்னு. அவனும் 6 மணிக்கே கிளம்பிட்டான் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா அவர் சொல்றாரு, என்னங்க இன்னும் வரல பொண்ணு, நான் உங்களை நம்பிதாங்க பொண்ணு கடைக்கு அனுப்பிச்சேன் அப்படின்றாரு. எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போச்சு. ஐயோ என்னடா இது ஒரு பெரிய பிரச்சனை முடியும் போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா மணி ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணும் போய் கல்யாணம் பண்ணிக்கணும். இது மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். இதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு அவங்க மாமனார் மாமியார் குழந்தை எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்து போகிறாங்க நம்ம ஸ்டுடியோவில். இதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் வந்து என்னென்ன நடக்குது என்னென்ன போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது நடக்கிறபடி தான் நடக்குது. அது ஒன்றும் போல இருக்கு. அப்புறம் அப்புறம் ஒரு சில நிகழ்ச்சிகள் என்னன்னா, நான் இது சொல்றதெல்லாம் வந்து 90, 85, 90 அந்த காலத்தில் நான் சொல்றேன். எனக்கு ரிலேஷன் பையன் ஒருத்தன், சொந்தக்கார பையன் சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ படிச்சுக்கிறான். பிரசிடென்சி ஏதோ ஒரு காலேஜ் எம்ஏ படிச்சுக்கிறான். எங்கள் ஊர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். நான் அவங்க அப்பா அம்மா ரொம்ப விவசாயிகள் தான். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப கனவு கண்டுக்கிறாங்க, என் பையன் கலெக்டர் வருவான், என் பையன் அப்படி வருவான் இப்படி வருவான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு பார்த்து என்கிட்டயும் சொல்லுவாங்க, பையன் படிக்கிறான், இன்னொரு டிகிரி படிக்கணுமா எம்ஏல, 2 டிகிரி படிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க. அவன் என்கிட்ட நல்லா க்ளோஸாக பேசுவான். அண்ணான்னு பேசுவான். இல்லைண்ணா அப்படின்னா அப்படின்னு. மெட்ராஸுக்கு ஒரு முறை ஏதாச்சும் அவனை பார்த்து அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு கூட வந்துச்சு. என்னன்னா இந்த சரின்ட்டு அந்த நான் கிளம்ப பார்த்து அந்த பொண்ணு கூட வச்சு ரோடை கிராஸ் பண்ணுறோம். டக்குன்னு அந்த பொண்ணையை கை பிடிச்சிட்டு ஓடிறான். அது வருது. என்னன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா இருக்கிறாங்க போல இருக்கு. என்ன பேரை சொல்ல விரும்பல. என்னப்பா உங்க அத்தை பொண்ணு அங்க ரெடியா இருக்குது, உனக்குதான் உங்க அத்தை பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குது, நீ வந்து இந்த மாதிரி பண்றிய, நியாயமா அது? ஐயோ இல்லைண்ணா, நானும் எங்க அத்தை பொண்ணை தான் கட்டிக்குவேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ காலேஜ் முடிகிற வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது போயிடும். அது வந்து அவளும் சொல்லிட்டா, அவங்க மாமங்கிறானா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவாளாம்.
ஆ, அந்த பொண்ணு உன்ன மாதிரியாவா வெடிஞ்சது கிழிஞ்சு சரியா போச்சு போங்க அப்படின்னு நினைச்சா அந்த பொண்ணு வீட்டுக்குன்னு உங்க ஊரெல்லாம் கௌரவம். அவன் சுத்தாத இடமே கிடையாது. அந்த மாதிரி சுத்துவான். அடிக்கடி நிறைய அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வண்டலூர் பீச்சில் வண்டலூர் பீச்ன்ற வண்டலூர் ஜூவில் போனால் அங்கே இருக்கிற நான் ஃபோன் பண்ணா எப்படின்னா பொண்ணை மெட்ராஸ் பொண்ணை என்ன அப்படின்ட்டு பேசிட்டு வருவேன். எப்போ பார்த்தாலும் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. காலேஜ் போகிறவங்களே என்ன தெரில. அது மாதிரி இவனும் இவங்க அத்தை பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாதான், அந்த பொண்ணும் அவங்க மாமாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குதான். ஆனால் இவங்க 3 வருஷம் ஹாயாக இருப்பாங்க. எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்போட ரொம்ப ஜாலியாக ரொம்ப வாழ்க்கை ஓட்டுறாங்க. அப்புறம் அவங்க தனித்தனியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் நினச்சா ரொம்ப என்னது நாடு இந்த கலியுகத்தை நோக்கி போயிருக்கிற மாதிரி இருக்குது. கலியுகம் என்னன்னே ஒன்றும் புரியலையே. இந்த காலத்துல பொண்ணை பார்த்து கட்டுறது, நல்ல பொண்ணா என்னான்னு பார்த்து கட்டுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. பையன் நல்ல பையனான்னு பார்த்து கட்டுறதும் இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நான் சொல்றது அந்த காலத்திலேயே இப்படி இருந்தாங்க. அந்த காலத்திலேயே என்ன கேட்டா ஒரு பொண்ணு கூட பேசுறதுக்கே அப்பெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட பஸ்ல போவோம், பஸ்லயும் பேச முடியாது, ரோட்லயும் பேச முடியாது. புதுசா அந்த பொண்ணுகிட்ட ஒரு ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா எவ்வளோ பயமா இருக்கும். சான்ஸே கிடையாது. கூட யாருன்னா போவாங்க, எதுக்குமே சான்ஸ் கிடையாது. இப்பெல்லாம் இந்த பொண்ணுடைய செல்போன் நம்பர் கிடைச்சிட்டா போதும், எல்லாம் செல்போன்லயே எல்லாம் முடிஞ்சிடும். லைஃபே செல்போன்லயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி சௌகரியமே போச்சு. இந்த மாதிரி காலத்துல அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி காலத்துல எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கங்களேன். அதனால ஒரு பொண்ணு ஒரு பையனும் நல்ல பையனா, நல்ல மாப்பிள்ளையா, நல்ல பொண்ணா அப்படிலாம் செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்றத என்ன சொல்ல வரேன்னா, எல்லா வாலிப வயது ஆண்களும் பெண்களும் எல்லாருமே சரி ஓரளவு மனசாட்சியோட நடந்துக்கணும். அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய விருப்பத்துல விட்டுடணும். ஏன்னா ஒரு உண்மையான ஒரு ஒரு உண்மையான ஒரு என்னது மனசாட்சிப்படி ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் எந்த தவறு தப்பு தண்டா எதுவும் பண்ணாத நல்ல பையனா இருக்கிறான்னா அவனுக்கு எந்த பொண்ணு நல்ல பொண்ணு எந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணுன்னு ஜட்ஜ் பண்ண தெரியாது. அவனுக்கு வாலிப வயசு, அவனுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது. அவனுக்கு எதை பார்த்தாலும் ஒரு குரங்கு மாதிரி பொண்ணகரை பார்த்தா கூட அவனுக்கு அழகாகிற மாதிரி தான் தோணும். அதனால பொண்ணுன்னு இருந்தா அழகா நல்லா தான் இருக்குது, இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதே மாதிரிதான் ஒரு பொண்ணுக்கும் அவனு பையனா ஆம்பளையா வயசு கோளாறு எல்லா பொண்ணுமே சரி இவன் பிடிக்குது அப்படின்னு தான் இவன் பார்த்து இவனே இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அதாவது அவங்களா செலக்ட் பண்ணாங்கன்னா. இதுவே பொண்ணுக்கு அப்பா அம்மா மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா அவங்க பாக்குறாங்கன்னா பையனுக்கு அந்த பொண்ணு நல்லா பொருத்தமா இருக்கா அப்படின்னு பையனுக்கு அப்பா அம்மா பார்ப்பாங்க. பொண்ணுக்கு அப்பா அம்மா நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை நல்லா பொருத்தமா இருக்கிறாங்கன்னு அவங்களையும் ஒரு இதுவா பார்ப்பாங்க. அந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. பையன் நல்ல பையனால எல்லாரும் யோசிச்சு 2 பேருமே முடிவு பண்ணுவாங்க. இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் லவ் ஸ்டேஜில் எதுவுமே புரியாது. அதனால தான் அவசரமா லவ் பண்றது, அப்புறம் ஒருத்தர் கஷ்டமா வருது, இந்த மாதிரிலாம் நடக்கிறது. அதனால தான் பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிற பொண்ணு பையன் இவங்க தான் சிறப்பாக இருக்கும். அவங்க நமக்கு இவ்வளோ நாளாக வளர்த்தவங்க நமக்கு நல்ல பொண்ணா நல்ல பையனை தான் பார்ப்பாங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். ரொம்ப 25 வயசு 30 வயசு அதுக்கு மேலே லவ் பண்ணுறாங்க
அப்படின்னா அவங்க வந்து மெச்சூரிட்டி மைண்டோட இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. அதை பற்றி அந்த லவ் நான் ஒன்றும் குறை சொன்னல. அது வந்து அதுக்கோசரம் லவ் மேரேஜையே ஃபுல்லாக நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த வாலிப வயசு, இந்த 21, 22 வயசுல ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். பசங்க வாலிப வயசை கடக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக கடக்கணும் அப்படின்ற கருத்தை நான் சொல்கிறேன்.